திண்டிவனம் நகராட்சி 21, 22, 25 ஆகிய வார்டுகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் புனித அன்னாள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி சார்பில் பாண்டி ரோட்டில் உள்ள புனித அன்னாள் மேல்நிலைப் பள்ளி ஆடிட்டோரியத்தில் 21, 22, 25 ஆகிய வார்டுகளில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நகரமன்ற துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல் தலைமை தாங்கி பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். இதில் நகராட்சி மேலாளர் நெடுமாறன், நகரமன்ற உறுப்பினர்கள் தீபா விக்னேஸ்வர் சிங், ரேகா நந்தா, மணிகண்டன், நகர துணை செயலாளர் கௌதமன், திமுக நிர்வாகிகள் சின்னதுரை, அசோக் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அருகே வீட்டின் உரிமையாளர் சாவியை மறைத்து வைப்பதை நோட்டமிட்டு 2 சவரன் நகை, வெள்ளி பொருட்கள், வீட்டின் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆண்டப்பட்டு கிராமத்தை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரின் மனைவி 42 வயதான ஜெயந்தி. இவர் நேற்று பிற்பகல் வீட்டில் கணவன் மகன் வெளியே சென்றுவிடவே வீட்டை பூட்டிவிட்டு நிலத்தில் வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது அவர் வீட்டின் சாவியை வீட்டின் அருகே மறைத்து வைப்பதை மர்ம நபர் நோட்டமிட்டுள்ளார். இந்த நிலையில் ஜெயந்தி சென்றவுடன் சாவியை எடுத்து வீட்டை திறந்து பீரோவை திறந்து திருட்டு சம்பவத்தில் மர்ம நபர் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் மீண்டும் வீட்டிற்கு வந்த ஜெயந்தி வீடு திறந்திருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனைத் தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 2 சவரன் தங்க நகை, 500 கிராம் வெள்ளி கொலுசுகள் மற்றும் வாசலில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனம் உள்ளிட்டவை காணாமல் போயுள்ளது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் ஒலக்கூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தேடி வந்தனர். அப்பொழுது திருட்டு சம்பவத்தில் தொடர்புடைய சிங்கனூர் கிராமம் புது காலனி பகுதியை சேர்ந்த குப்புசாமி மகன் 43 வயதான அசோக் என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 2 சவரன் நகை, 1/2 கிலோ வெள்ளி கொலுசு, ஒரு இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். அன்புமணி தனி கட்சி ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும். அது அன்புமணிக்கும் நல்லது, அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது. புதிய கட்சி தொடங்கினால் பொறுப்புகள் தான் கிடைக்கும். சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி கிடைக்காது. மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என பாமக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், மருத்துவமனையில் உடல் பரிசோதனைக்காக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் தானேதான் சென்று சேர்ந்ததாகவும் அப்போது எந்த குறையும் இல்லை என கூறி மருத்துவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்றும் தெரிவித்தார். புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை தவிர அனைத்து கட்சியினரும் தன்னிடம் உடல்நலம் குறித்து விசாரித்ததாக தெரிவித்தார். மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றபோது தான் ஐசியூவில் இல்லை என்றும் ஐசியூ வார்டுக்கு போகவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். ஐயாவிற்கு ஏதாவது ஆகிவிட்டது என்றால் சும்மா விடமாட்டேன், வேடிக்கை பார்க்க மாட்டேன் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்த கருத்திற்கு பதிலளித்த ராமதாஸ், படிக்காத மாடு மேய்க்கும் சிறுவன் கூட இப்படிப்பட்ட சொற்களை கொட்டியிருக்க மாட்டான் என்றார். அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை என ஏற்கனவே நிர்வாக குழு கூட்டத்தில் கூறினேன். அன்புமணியின் பேச்சு மூலம் மீண்டும் தெரிய வருவதாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விரைவில் குணமடைய வேண்டுமென கட்சி தலைவர்கள் வாழ்த்து கூறியது மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் தொற்று ஆகிற அளவிற்கு எனக்கு வியாதி இல்லை என்றும் தெரிவித்தார். பாமகவை தோற்றுவித்தது தான் என்றும் அந்த கட்சி தன்னுடைய கட்சி என அன்புமணி கூறக்கூடாது என்றும் கூறினார். தேர்தல் ஆணையத்தில் சந்திப்போம் என்றார். கட்சி ஆரம்பிக்கும் போது இப்படியெல்லாம் நடக்கும் என தனக்கு தெரியாது. பாமக கட்சிக்கும் கொடிக்கும் அன்புமணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அன்புமணி தனி கட்சி ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும். அது அன்புமணிக்கும் நல்லது, அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது. புதிய கட்சி தொடங்கினால் பொறுப்புகள் தான் கிடைக்கும்.
சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி கிடைக்காது. மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அது ஒரு போலியான அமைப்பாகத்தான் இருக்கும் என்று கூறினார். பாமக கட்சி கொடி, கட்சி பெயரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது. தன்னுடைய பெயரின் தலைப்பெழுத்தினை மட்டுமே அன்புமணி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தனி மனித உழைப்பினால் 96,000 கிராமங்களுக்கு சென்று காடுமேடு அலைந்து திரிந்து உருவாக்கப்பட்டது பாமக. தனி கட்சியை அன்புமணி ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும் என மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்வதாக தெரிவித்தார். மேலும் பாமக சட்டப்பேரவை தலைவர் அரசு கொறடாவை மாற்ற முடியாது. சபாநாயகர் மட்டுமே செய்ய முடியும். தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர்கள் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள், பிற கட்சியில் உள்ளவர்கள், தந்தையும் தாயையும் காப்பாற்றாத மகனாக அன்புமணி உள்ளதாக தெரிவிக்கும் கருத்தாக உள்ளதாக கூறினார். மேலும் டிசம்பரில் பொதுக்குழு கூடும். அதில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும். இந்த முறை கூட்டணி முடிவு சரியாக இருக்கும் என ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தலைமை நிலைய செயலர் அன்பழகன், விழுப்புரம் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். திண்டிவனத்தில் தமிழ்நாடு காட்டு நாயக்கன் ஜனநாயக சீர்திருத்த சங்க கிளை சங்க பலவை திறப்பு விழா நடைபெற்றது. திண்டிவனம் கிடங்கல் ஏரிக்கரை பிள்ளையார் கோவில் தெருவில் தமிழ்நாடு காட்டுநாயக்கன் என்கிற பழங்குடியினர் ஜனநாயக சீர்திருத்த சங்கத்தின் கிளை சங்க பலகையை மாநில பொதுச் செயலாளர் நாகை ரா பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் தலைவர் வெங்கடேஷ், துணைத் தலைவர் கவுஞ்சியப்பன், உதவி தலைவர் பொன் சேகர், இணை செயலாளர் ராஜு, மண்டல செயலாளர் செல்வராஜ் மற்றும் மாநில, மண்டல, மாவட்ட கிளை சங்க நிர்வாகிகள், சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மாநில பொறுப்பாளராகிய மதிப்பிற்குரிய ஒரு அரசாங்கம் நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்றால் மத்திய அரசின் துணை இருந்தால்தான் செய்ய முடியும் என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சண்முகம் சாலையில் பாஜக சார்பில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் யாத்திரை நிகழ்வில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மக்களிடையே பரப்புரை மேற்கொண்டார். அதிமுக முன்னாள் அமைச்சர் சின்னையா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மக்களிடையே பேசுகையில், தேர்தலுக்கான அச்சாரமாக இந்த கூட்டம் கூடியிருக்கிறது. திராவிட மாடல் அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கூடியிருக்கும் கூட்டம்தான் பல்லாயிரக்கணக்கானோர் இந்த கூட்டத்தில் கூடியிருக்கின்றனர். இந்த கூட்டணி ஆட்சி மாற்றத்திற்கு அச்சாரமாக விளங்கும் கூட்டணி. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. பாதாள சாக்கடை பணிகளை ஒழுங்காக செய்யாததால் கழிவுநீர் தெருக்களில் தேங்கி நிற்கும் பிரச்சனை இருக்கிறது. பல்லாவரத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்தது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு, 65 பேர் இறந்து போனர். கரூரிலே 41 பேர் இறந்து போனர். கள்ளக்குறிச்சிக்கு போகாத கால்கள் கரூருக்கு மட்டும் போனது ஏன் என்ற கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மக்கள் எல்லோரும் முடிவெடுத்து விட்டார்கள். இந்த ஆட்சி மாற வேண்டும். கரூரில் நடந்த சம்பவத்திற்கு இரவோடு இரவாக முதல்வர் வந்தார். இரவோடு இரவாக 41 உடல்களையும் பிரேத பரிசோதனை செய்தனர் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. எந்த ஒரு வளர்ச்சி பணிகளும் பெறாத இந்த செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு எத்தனை ஆத்திரம் இருக்கும்? மாவட்ட மக்களின் குரலை இப்போது கேட்கலாமா என கூறி வீடியோ ஒன்றை திரையிட்டனர். இந்த ஆட்சியில் லஞ்சம், ஊழல், சாதாரண மக்கள் எதையும் வாங்க முடியவில்லை. விலைவாசி விண்ணை முட்டிக் கொண்டிருக்கிறது. தமிழகம் வளர்ச்சி அடைந்தது என கூறிக்கொண்டிருக்கின்றனர். எங்கே வளர்ச்சி அடைந்திருக்கிறது தெரியுமா? பாலியல் குற்றங்களில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 52% அதிகரித்திருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 19% அதிகரித்திருக்கிறது. போக்சோ குற்றங்கள் 3.89% அதிகரித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் வயதானவர்கள் கொலை அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. தற்கொலையின் தலைநகரமாக சென்னை விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தற்கொலை அதிகமாக செய்து கொள்கின்றனர். காரணம், போதைப் பொருட்கள் அதிகமாகிக் கொண்டே இருப்பதுதான். போதைப் பொருள் அதிகமாகி போனால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் பல படுகொலைகள் நடைபெறுகிறது. திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட அனைவரும் ஒன்றுபட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வகிக்கும் ஆட்சியாக தமிழகத்தில் ஆட்சி வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
கரூரிலே 41 பேர் இறந்து போனார்கள். ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு போகாத கால்கள் கரூருக்கு மட்டும் ஏன் போகின்றன என்பதுதான் எங்களுடைய கேள்வி. மதுராந்தகம் அருகே அரசு பேருந்து அரசு கட்டிட மதில் சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானதால் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுக்கோட்டையிலிருந்து சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நோக்கி சென்ற அரசு பேருந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பணிமனை அருகே அதற்கு முன்னால் சென்ற சொகுசு பேருந்து அரசு பேருந்தை முந்த முயன்ற போது அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டில் இருந்து சாலை பணிக்காக வைத்திருந்த தடுப்பு சுவர் மீது மோதி தேசிய நெடுஞ்சாலையின் அருகாமையில் உள்ள அரசு கட்டிட மதில் சுவர் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் அரசு பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்து குறித்து மதுராந்தகம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் கருக்குப்பேட்டை பகுதியில் ஒன்றிய கழக செயலாளர் அக்ரி நாகராஜ் தலைமையில் திமுக அரசை கண்டித்து திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் கருக்குப்பேட்டை பகுதியில் ஒன்றிய கழக செயலாளர் அக்ரி நாகராஜ் தலைமையில் திமுக அரசின் உருட்டுகளும் திருட்டுகளும் குறித்த திண்ணை பிரச்சாரம் மற்றும் பூத் கிளை நிர்வாகிகளுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் தேர்தல் பயிற்சி குறித்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், கழக எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் SSR சத்யா, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட பொறுப்பாளர்கள் வினோத், கோபிநாத், மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார், மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் பில்வபதி, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சம்பத், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கௌதம், மாவட்ட அம்மா பேரவை தலைவர் தென்னேரி வரதராஜுலு, மாவட்ட இளைஞரணி பொருளாளர் ஐயம்பேட்டை ராஜி, ஒன்றிய துணை செயலாளர் ரவி, பேரூராட்சி கழக செயலாளர் ஹரிகுமார், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் KS கார்த்தி, முன்னாள் மகளிரணி மாவட்ட செயலாளர் டாக்டர் கங்கா தேவி, ஒன்றிய அம்மா பேரவை துணை செயலாளர் தெய்வசிகாமணி, கிளைக்கழக செயலாளர் தியாகராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அம்மா வரணும், அம்மா ஆட்சிக்கு வரணும், அம்மா நல்ல திட்டங்களை கொடுப்பாங்க நம்பிக்கை மக்களுக்கு. இப்ப அதே போலதான் நம்முடைய ஆட்சி காலத்திலே புரட்சி தலைவருடைய ஆட்சி காலத்திலே பிரச்சனை 260 ரூபாய் கட்டண காலத்தில் இல்லை, இன்னைக்கு 900 ரூபாய். நினைச்சு பாருங்க, ஒரு சொத்து வரி. பெரும்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் பங்கேற்பு. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியத்திற்குட்பட்ட பெரும்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் ஒன்றிய செயலாளர் தம்பு தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், தேர்தல் பொறுப்பாளர் சாரதி மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை குத்துவிளக்கேற்றி வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த முகாமில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
அம்மா இங்கே பாருங்க அப்படியே இருங்க. அம்மா இங்கே பாருங்க. உளுந்தூர்பேட்டை தொகுதியில் மின் கசிவால் வீடு தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேந்தநாடு கிராமத்தை சேர்ந்த லட்சுமி என்கிற பெண் தனது கணவர் காளியமூர்த்தி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மின்கசிவு ஏற்பட்டதால் திடீரென வீட்டில் தீப்பற்றி எரிந்தது. இந்த தீ விபத்தில் வீடு மற்றும் உள்ளிருந்த அனைத்து பொருட்களும் தீக்கிரையாகிவிட்டன. கூலி தொழிலாளியான லட்சுமி இதுகுறித்து பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறுகிறார். தற்போது தங்குவதற்கான இடமின்றி வெளியில் தவித்து வருவதாகவும் தமிழக முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகள் கருணை காட்டி உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். லட்சுமி ஏரிக்கார ஓரமாக இருக்கிறேன். நாங்கள் போனாதான் ஜீவனம், கூலி வேலை தான் பார்க்குறோம். சாப்பாடு செஞ்சுன்னு இருக்குள்ளே கரண்ட் பிடிச்சி ஊடி எரிஞ்சு போச்சு. எங்களுக்கு உதவி பண்ண யாருமே இல்லை. உங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு. எப்படி எரிஞ்சதுமா இது? கரண்ட் பிடிச்சி எரிஞ்சு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீ வீட்டில் தான் இருந்தீங்களா? நான் வீட்டில் இல்லை, என் பையன் தான் வீட்டில் இருந்தானா. எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வரத்தங்காட்டுமே என் பையன் தூங்கியிருந்தானா இதுலேயே தூங்கியிருப்பான். மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் அப்துல் கலாம் பிறந்தநாள் விழாவில் மின்சாரம், மின்னணு பொறியாளர் தின விழா, இன்னோவேஷன் விழா என 30 விழா நடைபெற்றது. சென்னை அடுத்த மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் அப்துல் கலாம் பிறந்தநாள் விழா, மின்சாரம் மற்றும் மின்னணு பொறியாளர் தின விழா, இன்னோவேஷன் திருவிழா என 30 விழா ஸ்ரீ சாய்ராம் கல்வி குழும முதன்மை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் லியோமுத்து தலைமையில் லியோமுத்து உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக புதுடெல்லியில் உள்ள நேதாஜி சுபாஷ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் வளாக இயக்குநர் டாக்டர் பிரேர்னா கவுர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். 30 விழாவில் ஸ்ரீ சாய்ராம் கல்வி குழும முதன்மை செயல் அதிகாரி முனைவர் சாய் பிரகாஷ் லியோமுத்து பேசுகையில், மனிதகுல முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்தநாள் விழா இன்றைய தலைமுறைக்கு புத்துணர்ச்சியூட்டும் நாளாகும். உலகம் முழுவதும் உள்ள இந்தியர்கள் இதனை இளையோர் நாள் என கொண்டாடி வருகின்றனர். மாணவர்கள் கலாம் அவர்களின் கனவு காணுங்கள், கனவு செயலில் இறங்கட்டும், செயல் சாதனையாகட்டும் என்ற உந்து வார்த்தையை மேற்கோளாக கொண்டு தங்கள் புதுமை சிந்தனைகளை வெளிப்படுத்த வேண்டும். ஓசோன் பாதிப்பை முற்றிலுமாக நீக்க மரம் வளர்க்க வேண்டும் என்பதை மாணவர்களிடத்தில் வலியுறுத்தியவர் APJ அப்துல் கலாம் எனவும், IEEE அமைப்பின் முக்கிய நோக்கம் சமூக நலனுக்கான தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதாகும் என்பதை முன்னிறுத்தி மாணவர்களின் புதுமை முயற்சிகளை பாராட்டியும் புதுமையாக கண்டுபிடிப்புகளை முன்னெடுக்க வேண்டும் என பல்வேறு கருத்துக்களை கூறி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் கல்லூரி முதல்வர் முனைவர் பழனிக்குமார், தகவல் தொழில்நுட்ப முதன்மை அதிகாரி நரேஷ் ராஜ், டீன் ராஜேந்திர பிரசாத், ஆசிரியர்கள், துறை தலைவர்கள் மற்றும் மாணவர் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பொறியியல் அறிவை சமூக நலனுக்காக பயன்படுத்துவதே எங்கள் கடமை எனும் உறுதிமொழியை ஏற்றனர். இளைய தலைமுறையின் திறமை, புதுமை, தன்னம்பிக்கை ஆகியவை இணைந்திடும் பொழுது இந்தியா கலாம் அவர்களின் கனவில் கண்ட விகசித்த தேசமாக மாறும் என நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் கருத்துரை வழங்கினர். இதில் 10,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். விண்வெளி நாயகன், ஏவுகணையின் தந்தை டாக்டர் flourishing life below water. திரிசூலம் கோவில் இடத்தில் உள்ள வீடுகளுக்கு அறநிலையத்துறை முறையான வாடகை நிர்ணயம் செய்யாவிட்டால் திரிசூலநாதர் கோவில் வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவோம் என தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாநில தலைவர் செல்வம் தெரிவித்தார்.
சென்னை அடுத்த பல்லாவரம் அம்பேத்கர் சிலை அருகே தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தென் சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் நடராஜன் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் தோழர் செல்வம், மார்க்சிஸ்ட் செயலாளர் வேல்முருகன் கலந்து கொண்டு திரிசூலத்தில் அம்மன் நகர், சாமி நகர், பூங்கா நகர், ஜே நகர், இந்திரா நகர், சிவசக்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 10 ஆண்டுகளாக 2000 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் தங்கள் குடியிருப்புகளுக்கு நியாயமான முறையில் வாடகை நிர்ணயம் செய்ய கோரியும், இதனால் அடிப்படை வசதியான சாலை வசதி, கழிவுநீர் வசதி உள்ளிட்டவை செய்யப்படாமல் உள்ளது. அறநிலையத்துறை ஆணையாளர், இணை ஆணையாளர்களிடம் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இது தொடரும் நிலை ஏற்படுமானால் திரிசூலநாதர் கோவிலில் உள்ளிருப்பு போராட்டம் மற்றும் சாலை மறியல் நடைபெறும் என தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் பொருளாளர் தோழர் ஏழுமலை, திரிசூலம் கண்ணையா, மத்திய சென்னை மாவட்ட தலைவர் குணசேகர் உட்பட தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அறநிலையத்துறையை கண்டித்து பதாகைகள் ஏந்தியவாறு கண்டன கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிக்க வேண்டும், கடற்கரை பகுதியை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் போன்றவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஸ்ரீ சக்ரா மெரிட் பெயிண்ட் கல்லூரி மாணவர்கள் பிளாஸ்டிக் கழிவு பொருட்களை சேகரித்து அப்புறப்படுத்தினர். அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை சிலர் பயன்படுத்திய பிறகு அவற்றை கடற்கரையோரம் விட்டுவிடுகின்றனர். இதன் காரணமாக கடற்கரை பகுதி மற்றும் சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிப்பிற்குள்ளாகிறது. இந்த நிலையில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிக்க வேண்டும், கடற்கரை பகுதியை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் போன்றவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மொரட்டாண்டி பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்ரா மெரிட் பெயிண்ட் கல்லூரியில் கப்பல் மாலுமி பயிற்சிக்கு படிக்கும் மாணவர்கள் மரக்காணம் அருகே செட்டிநகர் மீனவர் பகுதி கடற்கரையோரம் இருந்த புதர்கள், பிளாஸ்டிக் கழிவு பொருட்களை சேகரித்து அப்புறப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் கேப்டன் சஜு பாலன், முதன்மை பொறியாளர்கள் பூபதி, ராமன், பேராசிரியர்கள் தேசப்பன், சங்கர்தாஸ், சுதாகர், மீனவர் கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.